ஒரே ஒரு நாள்ல ஒட்டுமொத்த இந்தியாவே ஸ்தம்பிச்சுது. இந்தியாவின் நம்பர் 1 ஏர்லைன் என்ன ஆச்சு? சென்னை, மும்பை, கல்கட்டா, பெங்களூர் அப்படின்னு அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. என்ன காரணம்? இந்த கிரிசிஸ்க்கு என்ன காரணம்? அரசாங்க தரப்புலேருந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சம்மந்தப்பட்ட ஏர்லைன் தரப்புலேருந்து என்னென்ன விஷயங்கள சொன்னாங்க? பாதிக்கப்பட்ட மக்களுடைய குமுறல்கள் என்னவாக இருக்கு? டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இண்டியாகோ இந்தியாவின் நம்பர் 1 ஏர்லைன். அது மட்டும் இல்லாமல் 60% மேலே இந்தியாவோட ஷேர் இங்கே வந்து இயங்குது. 1800க்கு மேலே ஒரு நாளைக்கு ஃப்ளைட் மட்டுமே இயங்குது. ஒரு மணி நேரத்துக்கு 100 ஃப்ளைட்டுக்கு மேலே டேக் ஆஃப் ஆகுது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய நிறுவனம் ஏன் இந்த கிரிசிஸ் நடந்துச்சு? எதனால் நடந்துச்சு? அப்போ இண்டியாகோ அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது. அப்போ அந்த நிறுவனத்தில் என்ன பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னா, முக்கியமாக பயணிகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கு தான் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஆனால் இண்டியாகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு. இப்போ சமீப காலமாகவே ஏர்லைன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ரெஸ்ட் டைமு, நைட் ஃப்ளையிங் ரெஸ்ட்ரிக்ஷன், டியூட்டி ஹவர் லிமிட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டியாகோ பண்ண தவறிட்டாங்க. இந்தியாவுடைய பைலட்டுக்கு இதை வந்து அவங்க பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இது ஏன் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்தியாவுடைய நம்பர் 1 ஏர்லைன் அப்படிங்கிறது. அப்போது ஒரு நாளைக்கு 1800 ஃப்ளைட் மட்டும் இயங்குது அப்படின்னா, அப்போ அவங்களுடைய பைலட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? அந்த க்ரூ அவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும்? அப்போது இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் வேணும். இந்த டைம் லிமிட் இல்லாமல் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அவைலபிலிட்டி இல்லாமல் போகுது. குறிப்பிட்ட நேரத்துக்கு பைலட்ஸ் அவைலபிலிட்டி இல்லாமல் போகிறது, குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த க்ரூ இல்லாமல் போகிறது, அவங்களுடைய ரெஸ்ட்லெஸ், இந்த மாதிரி விஷயங்களால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் மினிட்ல பைலட் அன்அவைலபிள், க்ரூவோடைய ஸ்ட்ராட்டஜி, மெயின்டெனன்ஸ் பேக்கப் இல்லாமல் போகிறது, ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட ஃப்ளைட் வந்து கால் ஆஃப் ஆகிறது. இதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அப்போது இந்த இடத்துல வந்து பயணிகள் வந்து என்ன மாதிரி வேதனைகளை சந்திச்சாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோஷியல் மீடியாவில் 2 நாட்களாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, கை குழந்தைகளோட நிறைய பேர் மிட் நைட்டில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. மெடிக்கல் எமர்ஜென்சியால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாமல் பார்க்க முடிஞ்சுது. முக்கியமாக கெரியர், லைஃப், இன்டர்வியூஸ் இதை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு இந்த ஃப்ளைட் நம்பி இருந்தவங்க அதே கதியில் நிற்கிறத பார்க்க முடிஞ்சுது. முக்கியமாக என்னோடய லக்கேஜாக திருப்பி கொடுங்க, என் லக்கேஜ் திருப்பி கொடுங்க, நான் வெளியே போயிடுறேன். அதுவும் கிடைக்கல. ஏன்னா லக்கேஜில் டேப்லெட்ஸ் இருக்குது, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அதையாவது திருப்பி கொடுங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட் நம்பி இருக்கக்கூடிய பயணிகளுக்கு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த இண்டியாகோ கிரிசிஸ் அமைஞ்சிருக்கு. ஓகே, இது எந்த மாதிரியான இம்பேக்டை சோஷியல் மீடியாவில் கிரியேட் பண்ணியிருக்குன்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இதை ஏன் ஒரே நம்ம நிறுவனத்தை நம்பி இருக்கணும், இண்டியாவை மட்டும் நம்ம நம்ப என்ன மிகப்பெரிய ஒரு தவறு, ஏன் மற்ற நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டாங்குது, இது வந்து ஒரு ஏர்லைன் அந்த ட்ராவலில் மிக மிக ஒஸ்ட்டான டே இது, அது மட்டும் இல்லாமல் ஒஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எவர் அப்படின்னு ஆயிரக்கணக்கான புகார்கள் சோஷியல் மீடியாவில் இண்டியாவை பற்றி பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசாங்க தரப்புல இருந்து என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, மத்திய அரசுடைய எச்சரிக்கை எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டியாகோவுக்கு வந்து ஷோ கேஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, பேசஞ்சர் சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகும், ஆப்ரேஷன் மிஸ்மேனேஜ்மெண்ட் மற்றும் ரூல்ஸ் வயலேஷன்ஸ், இது எல்லாமே கடுமையான குற்றச்சாட்டுகள். இதே மாதிரி அலட்சியமாக வேறொரு ஏர்லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட உரிமம் ரத்து செய்யப்படும். இதுக்கு எல்லாமே அந்த நோட்டீஸில் இண்டியாகோ ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசோட எச்சரிக்கையாக இருக்குது. ஓகே, இப்போ இந்தியாவுக்கு என்ன மிகப்பெரிய பொருளாதார ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஒரே நாளில் இவ்வளோ ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு. இண்டியாகோ அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஷேரில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து 60% ஷேர் வந்து அந்த மார்க்கெட்டில் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 60% ஷேரால் நிறைய சரிவு ஏற்பட்டிருக்கு. பல கோடிகள் லாஸ் அப்படிங்கிறாங்க. ஹியூஜ் நம்பர், பல கோடிகள் லாஸ். பிராண்டோடைய ரெப்புடேஷன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்
இதன் மூலியமாக ரொம்ப 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 கவலை அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது மேல நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல்ல இருந்து. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த இந்த கிரிசிஸால நெறைய நெறைய இடத்துல நெறைய பேருக்கு டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ பைலட்டுகள் என்ன சொல்றாங்க? ஏன் பைலட்டுகள் இந்த மாரி பண்றாங்க? பைலட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைலட் அசோசியேஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பாதுகாப்பாக இயக்கினால் மட்டும் தான் பயணிகளும் பாதுகாப்பா இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல எங்களுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாக்கப்படுது. அதே மாரி எங்கள நம்பி பயணிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பயணிகள் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக்கப்படுது. கன்டினியூஸ் பிளேயிங், ரெஸ்ட் இல்லாம ஃப்ளைட் ஓட்டுவது பேசஞ்சர்களுக்கும் எங்களுக்கும் ஆபத்து அப்படிங்கிறாங்க. இந்த கிரிசிஸ் வந்து மிஸ்மேனேஜ்மென்ட் அப்படின்னா, ஓவர் ஒர்க்டு பைலட்ஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவர் ஒர்க்டு நமக்கு ஓவர்லோட் குடுக்கிறதால பைலட்டுகளுக்கு நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ பயணிகள் என்ன செய்யணும்? சரி ஓகே கேன்சல் ஆயிடுச்சுங்க. நாங்க என்ன பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கேன்சல் ஆச்சுன்னா புகார் அளிக்க உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. ஏர்போர்ட்ல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபுல் ரீஃபண்ட் கேட்கலாம். இன்சூரன்ஸ் இருந்தா கிளைம் செய்யலாம். டிஜிசிஏ இதில் கவர்னன்ஸ் பதிவு செய்யலாம். ஆல்டர்னேட் ஏர்லைன் டிக்கெட்ட காம்பன்சேஷனா கேட்கலாம். இது எல்லாமே கிடைக்கும். ஆனா, அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்குன்னா, கஸ்டமர் கேர் ஒர்க் ஆகல, மிஸ்மேட்ச் ஆகுது, சரியா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் கிடையாது, ரீஃபண்ட கவுண்டர்ல குடுக்குறாங்க. அப்படின்னு நெறைய ஏன்னா இப்போ போயிட்டு நம்ம டிக்கெட் ஆன்லைன்ல மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏர்லைன் டிக்கெட்ட வந்து ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. இல்ல வந்து ஒரு சடன் பிளானா இருந்தா அத ஆன்லைன்ல புக் பண்ணியிருப்பாங்க. அத ஹஸ்ல் ஃப்ரீயா பண்ணியிருப்பாங்க. பட் கவுண்டர்ல போயிட்டு நீங்க ரீஃபண்ட் வாங்கும்பொழுதோ, அதுக்கான வெயிட்டிங் டைம், அதுக்கான மன உளைச்சல், அந்த பிளான் கேன்சல் ஆனதுக்கான எல்லா விஷயமும் பர்டனும் எங்க வந்து விழுது அப்படின்னா, சாதாரண அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணக்கூடியவங்க தான் விழுது. இப்ப நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்றவங்கலாம் பெரிய மில்லியனர்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லாருமே பிசினஸ் கிளாஸ்ல போறவங்க கிடையாது. பிசினஸ் கிளாஸ தவிர்த்துட்டு நெறைய பேரு அத்தியாவசிய தேவைக்காக, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு எஜுகேஷனலுக்கு, இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு போறவங்க நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் சொன்ன மாரி ஏற்கனவே குழந்தைகள், பெரியவங்க, வயதானவர்கள் அப்படின்னு நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த கிரிசிஸ் மூலியமாக. ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கணும். ஓகே இது என்னன்னா, ஒரு லார்ஜ் கம்பெனி, பெரிய கம்பெனி, இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிசிஸ் நடக்காது. நம்ம நம்பி போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையே மிகப்பெரிய ஒரு ஒரு லோவா இருக்குங்க. பிராண்ட் இந்த பிராண்ட நம்பாம வேற நம்ப முடியும். அப்படின்னா, கண்டிப்பா அது மாரி பிராண்ட்ல கூட பிரச்சனை ஏற்படும். அப்ப நமக்கு ஆல்டர்னேட்டா ஒரு பிளான் கண்டிப்பா இருக்கணும். கண்மூடித்தனமாக நம்ம ஒரு விஷயத்த நம்பக்கூடாது. அவங்க பின்னாடியே போகக்கூடாது. அப்ப ஆல்டர்னேட் சோர்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம அதையுமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாரி பிராண்டுக்கு வந்து ஒரு பேர் கெட்டுடுச்சு. இந்த பேர வந்து அவங்களால திருப்பி எடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ். ஏன் அப்படின்னா, பிரைவேட்சேஷன் அப்படின்னாலே அங்க ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த ட்ரஸ்ட் இழந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது டிபெண்ட் பண்ணி இருப்பாங்களான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். மார்க்கெட்ல அதுக்கு காம்படிட்டரா யார் இருக்காங்களோ, அடுத்து அவங்க பெரிய டவுன் ஆகும். ஆனா இங்க என்ன மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, இண்டியாகோ அப்படிங்கிறது ஒரு மோனோபோலி அப்படிங்கிற மாரி வளர்ந்திருக்கு. ஸோ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாவும் பார்க்கப்படுது அப்படின்னு ஒரு சிலரோட குற்றச்சாட்டாவும் இருக்கு. ஸோ இது எல்லாமே பின்வரும் காலங்கள்ல சரி செய்யப்படணும். இது மாரி ஒரு மாஸ் கிரைசிஸ் ஏற்படக்கூடாது. மக்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்படக்கூடாது. இத தவிர்த்திருக்க வேண்டும். இந்தியா மாரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கணும். கண்டிப்பா இது வந்து இண்டியாகோவுக்கு ஒரு பிளாக் டே அப்படிங்கிறத நம்ம அறிவிக்கணும். ஸோ இந்த கிரைசிஸ் தொடர்ந்து நடக்காம இருக்குமா? இல்ல அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு என்ன மாரி கெடுதல் குடுக்க போறாங்க? மக்கள் என்ன மாரி முடிவு எடுக்க போறாங்க? எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த மாரி சந்திச்சிருந்தா உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அப்படின்னு அந்த கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.